Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது. தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் யார் கொடுக்கலாம்? சீட்ஸ் கிடைக்கல, நெக்ஸ்ட் ஒன் போயிட்டீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் வேரியஸ் டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொன்றா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பார்த்துட்டோம், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஓகே, இந்த மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் யார் கொடுக்கலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இந்த மூமெண்ட் கொடுக்கறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் யோசிக்கணும், தாராளமாக யோசிக்கணும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி 4 ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற மூமெண்ட் எதுக்காக, யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிது, நான் இந்த காலேஜே எனக்கு போதும், நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வர்டுங்கிறது எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே, மேலே இருக்கிற காலேஜ்லேயும் ஏதாவது ஒன்று கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அக்செப்ட் அண்டு அப்வர்டுங்கிறது. ஓகேங்களா, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஒரு காலேஜில் 5 சாய்ஸ் தான் கொடுக்கணுமா, 2 தான் கொடுக்கணுமா, ஒரு காலேஜுக்கு ஒரு சாய்ஸ் தான் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு கோர்ஸ் வந்து எத்தனை கோர்சஸில் இருக்கோ அதில் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் காட்டிடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த கோர்சஸ் வந்து வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், 100 கூட வைக்கலாம், 200 வைக்கலாம், மொத்தமாக எத்தனை சாய்ஸ் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வந்துடலாம். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டு வந்து யார் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 சாய்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 25வது சாய்ஸில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த 25வது காலேஜ் சாய்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா, இந்த 25வது காலேஜ் எனக்கு கிடைச்ச காலேஜ் வேண்டாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜில் 24 காலேஜ் மீதம் இருக்கும் பார்த்தீங்களா, மேலே தான். கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் டவுன்வேர்டில் சாய்ஸ் வந்து வரவே வராது. நீங்கள் வந்து மேலேருந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துட்டு வரும், உங்களுக்கு எங்கே சீட் கிடைக்குதோ அங்கே தான் சீட் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, இங்கே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் போகாது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது அந்த 24 காலேஜ் மேலே இருக்குது, 25வதுல கிடச்சிருச்சு, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு வந்து மேலே மீதி 24 இருக்குது, அதில் ஒரு காலேஜ் எனக்கு எது கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூமெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்க, இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் வந்து பார்க்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடுத்த நாள் டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வர்றப்போ உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிருச்சு, மேலே 24 காலேஜில் ஒரு காலேஜ் அலாட் ஆகிருச்சு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டில் இந்த காலேஜில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இதே நீங்கள் அந்த 24 காலேஜ் மேலே டாப்பில் இருக்கிற காலேஜஸில் எந்த காலேஜுமே உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா, ஓகேங்களா, 25வது காலேஜ் வந்து நீங்கள் ஏற்கனவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க, டிக்ளைன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு அந்த 25வது காலேஜும் கிடையாது, மேலே அப்வர்டில் எது கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா இங்கே நீங்கள் டிக்ளைன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன் வந்து டிக்ளைன் அப்வர்டில் கிடைச்ச காலேஜ் டிக்ளைன் கொடுத்துட்டீங்க, மேலே இருக்கிற காலேஜ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுலேயும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா, இதுதான் நடக்கும். அப்படி நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரவுண்டு வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 170 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறீங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் ரவுண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 177 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களோட கட் ஆஃப் ஒரு 190 இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து டிக்ளைன் அண்டு அப்வர்டு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டீங்க, சீட்ஸ் கிடைக்கல, நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து அடுத்த ரவுண்ட் போகிறப்ப 177க்கு போயிடும். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுக்குறப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும், அதுதான் ஒரு நல்ல வழியும் கூட. ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிக்ளைன் அண்ட் அப்வர்டு மூமெண்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ், கவுன்சிலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆர்டர் வேணும், அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் கூகுள் ஃபார்ம் இருக்கும், ஆல்சோ கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அது கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.